ஹாய் டூட்ஸ், என்கிட்ட லாஜிடெக்கோட 2 ப்ளூடூத் மவுஸ் இருக்குது. ஒன்று G502X, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா MX Master 3X. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த Master 3X நீங்கள் 3 டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணலாம். இதோட டாங்கிலே தொலைஞ்சு போச்சுன்னா கூட நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். பட் இந்த G502X நீங்கள் டாங்கில் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ப்ளூடூத்தை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு டைமில் ஒரு டிவைஸ் கூட மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் எந்த டிவைஸை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் எதை சூஸ் பண்ணுவீங்க? மேபி இதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது அட்டன் டைமில் 3 டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இந்த டிவைஸை நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸை நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங்கில் ஃபாஸ்ட்டும் டிபேயும் ப்ரெசிஷனும் முக்கியம். அதனால் இதை தான் யூஸ் பண்ண முடியும். சாதாரணமாக ப்ளூடூத் கனெக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்காது. அதுவே நீங்கள் டாங்கல் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு கிடைக்கும். பட் இது செம ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியலைன்னா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க.